ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ராய்ட் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. அப்பெண்ட் நம்ம எந்த டைம் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் நம்ம வந்து எந்த டைம் யூஸ் பண்ணுவோம், அது ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் வந்து இதை வந்து கொஸ்டினாகவே கேட்டிருந்தார், எனக்கு இந்த அப்பெண்ட் எக்ஸ்டெண்ட் பற்றி ஒரு வீடியோ எனக்கு தெளிவாக போடுங்க, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மெயினாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த அப்பெண்ட் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் சம் வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறதும் அதே சேம் யூஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்பெண்ட் அப்படிங்கிற அந்த மெத்தட் வரும்போது we can add any value. ஸோ எனி வேல்யூ அப்படிங்கிறப்போ எனி டேட்டா டைப் வேல்யூ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் இன்டீஜர் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஸ்ட்ரிங் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஒரு லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டிக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்டெண்ட் நம்ம வந்து ஒன்லி இட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு தியரியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 லிஸ்ட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். A ஈக்குவல் டு 1 2 3, B ஈக்குவல் டு 1 2 3 அப்படிங்கிற 2 லிஸ்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 லிஸ்ட்லேயுமே நான் வந்து அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன்ஸையும் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் ஏ அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறேன், பி அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ யூஸ் பண்ணும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறதுல நான் வந்து ஏ டாட் அப்பெண்ட் ஆஃப் 4ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 4ன்னு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு அந்த ஏ அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் 4 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வேல்யூ அப்பெண்ட் ஆகி எனக்கு வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே சேம் இதை நான் பி டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, இன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் இட்ரபிள் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குற வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு இட்ரபிள் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ இட்ரபிள் வேல்யூ அப்படின்னா என்ன, அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டப்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு டிக்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இட்ரபிள் ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும். பட் அப்பெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எதை வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ யூஸ் பண்ணால் நமக்கு இப்படி வருது. அதே இது நான் இப்போ வந்து ஏ டாட் அப்பெண்ட் ஆஃப் ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஏ எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஹலோ அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்குது. இப்போ அதே இது நான் பி டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஹலோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ எனக்கு பியோட அவுட்புட் எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்க. அந்த ஹலோ அப்படிங்கிறது ஸ்பிளிட், ஏன்னா அது ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஹலோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஈச் வேல்யூ வந்து எனக்கு வந்து டிவைட், அதாவது ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு வந்து செப்பரேட் ஆகி அந்த பி அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு இன்செர்ட் ஆகிருக்கு. இது எப்படி என்ன மாடலில் இன்செர்ட் ஆகிருக்குது அப்படின்னா, ஹலோ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஃபார் லூப் மூலமாக ஐட்ரேட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் நம்ம அப்பெண்ட் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வருமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே இதை நான் சேம் கேஸ் லிஸ்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2 ஃபங்க்ஷனுக்கும் நான் ஒரு லிஸ்ட்டை அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டாட் அப்பெண்ட் ஆஃப் 8 9 10 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஏக்கு அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படிங்கிறது தனி வேல்யூவாக இருக்குது, ஹலோ அப்படிங்கிறது எனக்கு தனி வேல்யூவாக இருக்குது, 8 9 10 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டும் எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் வேல்யூவாக எனக்கு இருக்குது. ஸோ இதே லிஸ்ட்டை நான் வந்து எக்ஸ்டெண்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். பி டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 8 9 10. ஸோ இப்போ பியோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 9 10 அப்படிங்கிற அந்த வேல்யூ எனக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ கூட எனக்கு வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். அந்த இட்டரபிள் ஆப்ஜெக்ட்டா இருக்கிறதுனால ஒவ்வொரு வேல்யூவே எனக்கு தனித்தனியா ஐட்ரேட் பண்ணி எனக்கு அந்த பர்ட்டிகுலர் நம்ம எந்த லிஸ்ட் யூஸ் பண்றோமோ அந்த லிஸ்ட்ல அது வந்து ஆட் பண்ணும். பட் அப்பெண்ட் அப்படிங்கிறது அப்படி இல்ல. நம்ம என்ன வேல்யூ குடுக்குறோமோ அத அப்படியே காப்பியா அப்படியே நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணும். வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா குடுத்தோம்னா, ஸ்ட்ரிங்கா நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணும். ஒரு லிஸ்ட்டா குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டா நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணும். பட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது நம்ம குடுக்குறத இட்டரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து அத வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ அதேபோல நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது, எக்ஸ்டெண்ட்ல இட்டரேட்டபிள் ஆப்ஜெக்ட்ட மட்டும் தான் குடுக்க முடியும். நார்மல் ஒரு இன்டிஜர் வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ இதெல்லாம் நம்மளால குடுத்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள டிஃபரெண்ட். மெயின் டிஃபரெண்ட் இதுதான் நமக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்பெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.